राधे कृष्णा। जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। श्री राम जय जय राम। 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 जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। जय बोलो राष्ट्रगुरु समर्थ रामदास स्वामी की जय। जय बोलो स्वराज्य सिंहासनाधिपति छत्रपति शिवाजी महाराज राजे की जय। जय हिंद, भारत माता की जय। भक्ति वसति பர்பஸ் ஆஃப் பக்தி என்ன? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு அனுபவம் பக்தியில. சில பேருடைய பக்தி லோகக்ஷேமார்த்தம். இப்ப நம்முடைய பக்தி எல்லாம் நமக்கு வேண்டியது சாதிச்சுக்கிறது, நம்முடைய கஷ்டங்கள் போகிறது, நம்முடைய பாபங்கள் போகிறது தான் ஒரு காமன் மேனுடைய பக்தியின் அளவு. அதே மகாத்மாக்களுடைய பக்தியின் அளவு என்ன? அவளுக்கு தெய்வம் வசப்படுறது. இப்ப நம்ம கிட்டதான் சாதாரண கேள்வி கேட்பா, திடீர்னு தெய்வம் கண் முன்னாடி வந்து நின்னா என்ன வரம் கேட்பாய் அப்படின்னு. உடனே அவ ஏதோ சொல்லுவா, அவளுக்கு எது பெருசுன்னு சொல்லுவா. மகாத்மாக்கள் இடத்துல கேட்டா தெய்வம் கண்ணெதிர்க்க வந்தாலும் கண்ணெதிர்க்க வரவே இல்லைன்னாலும் நான் கேட்டதெல்லாம் நடக்கும்னாலும் அவ கேட்கறதெல்லாம் லோகக்ஷேமம். நம்மளால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. லோகக்ஷேமமாக எப்படி இருக்க முடியும் மனசு? உங்களால இமேஜின் பண்ண முடியுமா? முடியவே முடியாது. நம்முடைய சரீரம், நம்முடைய நியர் அண்ட் டியர், நம்முடைய தேவைகள், நம்முடைய லைஃப், இதை உத்தேசம் மட்டும்தான் பக்தி பண்ண முடியும். உங்களை பத்தி யோசனையே இல்லாமல், உங்களோட நியர் அண்ட் டியரை பத்தி யோசிக்கவே இல்லாமல் ஒரு பக்தி பாசிபிளா? அதாவது நீங்க உலகத்தை பத்தி யோசிக்கவே மாட்டேன்னா சொல்ல, உலகத்தை பத்தி மட்டுமே யோசிக்க முடியுமா அப்படின்னா கேள்வி. முடியாதுன்னு தான் சத்தியம், யதார்த்தம் அதுதான். சமர்த்த ராமதாசர் ஒரு இடத்துலயும் தன்னை பத்தி யோசிக்கவே இல்லை. ஆரம்பத்துல பக்தி பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து சாவதான். ஜனங்களுக்கு என்ன பண்ணலாம், ஜனங்களை என்ன பண்ணலாம், யோசனை. எவ்வளவு நாள் யோசிக்க முடியும்? எத்தனை வருஷம் யோசிக்க முடியும்? எத்தனை விஷயத்துல யோசிக்க முடியும்? எத்தனை இடங்கள்ல யோசிக்க முடியும்? அவர் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் லோகக்ஷேமமாக ஒரு யோசனை. அம்மாவுக்காக ஜாம்பு வந்தாலும் கூட ஜாம்புல இருக்க ஜனங்களை உத்தாரணம். இல்லாட்டி வேணாபாய் அக்காபாய் எல்லாம் யார் உத்தாரணம் பண்றது நினைச்சு பாருங்க. இங்க ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய வேணாபாய், கணவனை இழந்தவள். சமர்த்த ராமதாசர் மாதிரி ஒரு கிரேட் சத்குரு வரலன்னா லைஃப் எல்லாம் அந்த கிராமத்துல எத்தனை பேர் தெரிஞ்சிருக்கும்? ஆயுசு முழுக்க அவ என்னெல்லாம் ஒரு அவமானங்களை விமர்சனங்களை ஃபேஸ் பண்ணிருப்பா. அதாண்டி வெளியே வந்திருக்க மாட்டா. வாழலாம் புழுங்கியே தான் பண்றது தப்புன்ற மாதிரியே ஒரு ஃபீலிங்கோடய வாழ்ந்துட்டு போயிருப்பா. நிறைய பேர் நான் பார்த்திருக்கேன். அவன் மேல தப்பே இல்லைன்னா கூட உலகம் சொல்லக்கூடிய விஷயங்கள், உலகம் நடத்த விதத்துல
தான் சரியில்லை தான் சரியில்லை அப்படின்னு அதுலயே புழுங்கி 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 அப்படியே வாழ்க்கை முடிஞ்சு போயிடும். தன்னுடைய எண்ணங்கள் நியாயமா சரியா தர்மமா அப்படின்னு அனலைஸ் பண்ண கூட பல பேருக்கு தெரியறது இல்லை. உலகம் சொல்றதை வச்சுட்டு பல விஷயங்களை தீர்மானிச்சுடுறோம். ரைட்? நம்ம ரொம்ப வேண்டப்படுறத பத்தி யாரோ தப்பா சொன்ன உடனே சமயத்துல மகமான ஆமோதிச்சிருவோம். சில சமயங்கள சண்டை போடுவோம். ஒரு கிளாரிட்டியே இருக்காது. அப்ப சமர்த்த ராமதாசர் எவ்வளவு பெரிய வேலை பண்ணியிருக்கார். ஒரு எங்கேயோ ஒரு ரூம்குள்ள அடங்கி ஒடுங்கி எப்படியோ வாழ வேண்டிய ஒரு வேணாபாய் வேணா சுவாமி அக்காபாய் என்ன அனுபவம். எல்லாத்தையும் இழந்தவாளுக்கு ராமராயா கொடுக்குற என்ன ஒரு காம்பன்சேஷன். அது உலகத்தில் இவாள்லாம் அமங்கலம் இவாளுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்ற காலத்துல ராமராயாவே இவர்கள் நோக்கி வரும்படியா பண்ண என்ன ஒரு மனோபலம் இருக்கணும் அவருக்கு. எல்லாருமே முகம்மதிய சாம்ராஜ்யத்துல பிறந்துட்டோம் வாழ்வோம்னு எதையோ நினைச்சுட்டு எப்படியோ நடைப்பினமா வாழ்ந்துட்டு இருந்த காலத்துல எக்ஸசைஸ் பண்ணு, நாமஜபம் பண்ணு, தைரியமா இரு, நம்பிக்கையோட ஒரு எழுச்சியை கொடுத்து, ஜனங்களுக்கு எழுச்சி வந்தா மட்டும் போதாது, எழுச்சியோடு கூடிய ஒரு ராஜா வேணும்னு தபஸ் பண்ணி சத்ரபதி சிவாஜிக்கு அந்த பலத்தை கொடுத்து, நம்பிக்கை கொடுத்து, உற்சாகத்தை கொடுத்து, உபதேசத்தை கொடுத்து, நுணுக்கத்தை சொல்லி கொடுத்து, தந்திரத்தை சொல்லி கொடுத்து, எமோஷன்ல ஜெயிக்க சொல்லி கொடுத்து, எமோஷனை ஹேண்டில் பண்ண சொல்லி கொடுத்து, ரிஸ்க் எல்லாம் ஃபேஸ் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல கொடுத்து, ஏற்கனவே அவன் ரிஸ்க் தேடி போவான், இவர் வேற செஞ்சுட்டாரா அவ்வளவுதான். அதே அந்த குரு பலம் இருக்கு பாருங்க, அது ஒரு திமிரை கொடுக்கும். அது நிஜமாவே பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு தைரியம் வரும். இளங்கன்று பயம் அறியாதுன்னு சாதாரணமா சொல்லுவா. சின்ன குழந்தைகளுக்கு பயம் வராது, அது தெரியாது. எந்த பயம், ஃபியூச்சர் பயம் அதெல்லாம் அவளுக்கு சின்ன சின்ன பயம் எல்லாம் உண்டு. அந்த பயத்தை எல்லாம் உடச்செறிகிற ஒரு சக்தி குரு. குரு சரியா என்ன பண்றாரு அப்படின்னா, உங்களுக்குள்ள ஒரு தயக்கம் ஒரு பயம் ரெண்டு இருக்கு இல்லையா, ரெண்டும் உடைச்சாச்சுன்னா நீங்க பாட்டுக்கு சாதாரணமா கவிதை நடையா சொல்லணும், சுதந்திர வானில் சிறகடித்து பறக்கலாம். அந்த பயம் தயக்கம் உங்க வாழ்க்கை, உங்க உடம்பு, உங்க நேரம், உங்க மனசு, உங்க புத்தி, உங்க முயற்சி. அப்புறம் எதுக்கு தயக்கம்? இவ்வளவு உங்ககிட்ட இருக்கு. ஆனா தயக்கமும் பயமும் உங்களை ஃபர்தரா ப்ரொசீட் பண்ண விட மாட்டேங்க. சமர்த்த ராமதாஸ் ராமராயாவை கொடுத்திருக்கார், நுணுக்கங்களை சொல்லித்தரார், தாஸ்போத் எல்லாம் சொல்லி கொடுக்கிறார். சிவாஜி நிஜமாவே சமர்த்த ராமதாஸ் தாஸ்போதில் கடைசியில சொல்வார், இது வெறுமை பூஜை பண்றதுக்கான கிரந்தம் மட்டும் இல்லை, இது வெறுமை வாசிக்கிறதுக்கான கிரந்தம் மட்டும் இல்லை, வாசிக்கணும், அனலைஸ் பண்ணணும், வாழ்க்கையில பிராக்டிக்கலா உபயோகப்படுத்தணும், சரியா பண்ணவன் சிவாஜி. மற்றவெல்லாம் தாஸ்போத் பாராயணம் மட்டும் பண்ணியிருந்தா, அவன் தாஸ்போத்ல என்னெல்லாம் சொல்லியிருக்காருன்னு ஆராய்ச்சி பண்ணுவான். அதில் எங்கெல்லாம் எனக்கு வேண்டிய விஷயங்கள் இருக்குன்னு தேடுவான். அவனோட கேள்விக்கான பதில் தாஸ்போத்ல இருக்கும். உங்க கேள்வி உள்ளுக்குள்ளேருந்து வருதுன்னா அதற்கான பதில் எங்க கிடைக்கும்னு உங்க உள்ளுக்குள்ளேருந்தே கிடைக்கும். ஏன்னா உள்ளுக்குள்ளதான் சுவாமி இருக்காரு. ஸோ சிவாஜி அப்ப ஏற்பட்டவன்.
காலத்தின் தேவை அவுரங்கசீப்பை மீட் பண்ணணும்னு தீர்மானிக்கிறான். போறான். மே 12 சரியா இந்த தேதிக்கு தான் 1666. அவன் கூட கொஞ்சம் பேர், அவனுடைய பிள்ளை எல்லாரும் போறான். அன்னைக்குதான் வந்து அவுரங்கசீப் பதவியேற்ற நாள்ன்றதுனால கோலாகலமான கொண்டாட்டம். பிளான் பண்ணி அவமானப்படுத்துறார் சிவாஜியை. மாவீரன் க்ஷத்ரியனால ஒரு அவமானத்தை தாங்க முடியாது. சிவாஜி அவன் இந்திரியங்களை ஜெயிச்சவன். சமர்த்த ராமதாசர் வார்த்தைகளை கடைபிடிக்கிறவன். அப்படியே நிலகுலைஞ்சு போற மாதிரி ஆகிறான். எல்லாம் நடிப்பு. ஏன்னா இவன் வீக் ஆகிற மாதிரி தெரிஞ்சாதான் அவளுக்கு குதூகலம். இது ஒரு மெத்தட். இது எதிரிக்கு முன்னாடி நாம ஸ்ட்ராங்கா இருக்கோம்னு காட்டினோம்னா அவன் முழிச்சுருவான். வீக்கா இருக்கிற மாதிரியே காட்டிக்கணும். அவன் தோத்துட்ட மாதிரியே அவனுக்கு ஃபீலிங்கை கொடுக்கணும். அவன் அசரும்பொழுது நம்ம அடிக்கணும். இது ஒரு டாக்டிக்ஸ். எல்லா இடத்துலையும் போய் நான் வீரனை காட்டக்கூடாது. எல்லா இடத்துலையும் நம்ம புத்திசாலி அந்த காட்டக்கூடாது. சில இடங்கள்ல முட்டாள் மாதிரி இருக்கணும். சில இடங்கள்ல கையால் ஆகாதவன் மாதிரி இருக்கணும். சில இடங்கள் நமக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லாத மாதிரி இருக்கணும். சிலப்படுது நிஜமாவே வாழ்க்கை ரொம்ப நுணுக்கமானது. அது நீங்க புரிஞ்சுக்கணும். அதாவது நம்ம எல்லாருமே இந்த செடி வளர்றத பார்ப்போம். ஒரு செடி வந்து மரமாகிறது வச்சுக்கோங்களேன். அது வெளியில எவ்வளவு வளர்றதோ அதுக்கு ஈக்குவலா உள்ளேயும் வளர்ந்துருக்கும். அவ்வளவு கிரிப் இருந்தாதான் மேல அவ்வளவு பெருசா வளர முடியும். நீங்க வெளியில என்ன ஹைட் பார்க்கறதோ அந்த ஹைட்டுக்கு முள்ள கீழே வேறு அப்பதான் பேலன்சிங் இருக்கும். ரைட்? ஒரு விஷயம் வெளில பேலன்ஸ் ஆகணும்னா இட்னூண்டு கிரிப் போது அது இருக்கு. ஸ்ட்ராங்கா இருக்கணும். நீங்க என்ன பார்க்கலாம், ஒரு மரத்தை வேரோட வெட்டும் பொழுது எங்கெல்லாம் ஓடி இருக்கும். அது கீழே டெப்த் அவ்வளவு ஸ்ட்ராங்கா பிடிச்சாதான் வெளியில ஸ்ட்ராங்கா இருக்க முடியும். பனிப்பாறை போல ஐஸ்பர்க்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, நீங்க வெளியில பார்க்கறத விட உள்ளுக்குள்ள ஜாஸ்தி இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க உள்ளுக்குள்ள எவ்வளவு ஸ்ட்ராங் ஆகிறதோ அவ்வளவு வெளியில வளருது. உள்ள ஸ்ட்ராங் ஆகாம வெளியில வளர முடியாது. ஒருவேளை வளர்ந்தோம்னாலும் ரொம்ப நாள் நிலைச்சு நிற்க முடியாது. பப்பாளி மரம் எல்லாம் பெரிய ஸ்ட்ராங் கிடையாது. ஒரு புயல் அடிச்சா ஸ்ட்ராங். நான் இப்ப கூட அத்ரி அனசுயா ட்ரெக்ல பார்த்தேன். அங்க ஒரு பெரிய பைன் மரம், ஐ திங்க் தேவதாரு தான் நினைக்கிறேன். பைனோட வெரைட்டி தானே. அவ்வளவு பெரிய மரம். அதாவது ஒரு 60-70 அடி ஒசரம் இருக்கும் அந்த மரம். அத்ரி அனசுயா கோயில பேக் சைட்ல சுத்தும் பொழுது, அத்ரி அனசுயா மாதாவோட கோயில் பின்னாடி சுத்தும்போது அவ்வளவு ஸ்ட்ராங்கா நின்று இருக்கு. எவ்வளவு வருஷமா உள்ள எவ்வளவு பேர் ஓடி இருக்கும். ஸ்ட்ராங் ஆகணும் ஹிருதயபூர்வமா. அடுத்த வாழ்க்கை தெரியும் அவசியமே கிடையாது. நீங்க எவ்வளவு வளர்கள், நீங்க எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கீங்கன்னு உலகத்துக்கு நீங்க ப்ரூவ் பண்ண வேண்டாம். உலகம் அதை ஒத்துக்க வேண்டாம். நீங்க ஸ்ட்ராங்னு யாருக்கும் தெரிய வேண்டாம். இந்த சிங்கம் எல்லாம் இருக்கு இல்லையா, அது ஒரு வாட்டி ஐஎம் ஸ்ட்ராங் எல்லாம் ப்ரூவ் பண்ணவே பண்ணாது. அது நல்லா சாப்பிட்டு உட்காந்து பக்கத்துல மிருகங்கள் போனாலும் டிஸ்டர்ப் பண்ணாது. பக்கத்துலயே வந்து இந்த காட்டு பண்ணிலாம் அலையும், கண்டுக்காது. அதுங்களுக்கும் தெரியும் இது வெறி கொண்டு வேட்டையாட போறதுன்னா அலறி அடிச்சு ஓடணும். பவர், ஸ்ட்ரென்த் இதெல்லாம் வந்து எல்லா இடத்துலையும் எல்லார்ட்டையும் காட்டினா அதுவே வந்து ஒரு வீக்னஸ். பி ஸ்ட்ராங் பட் டோன்ட் ஷோ இட் ஆஃப். ஷோ ஆஃபே வேண்டாம், பிரயோஜனமே இல்லை. படிச்சவன் ஷோ ஆஃப் பண்ணக்கூடாது. பலமா இருக்கவன் ஷோ ஆஃப் பண்ண மாட்டான். எல்லா இடங்கள்லையும் உங்களுடைய ஸ்ட்ரென்த்தை காட்டணும் அவசியம் இல்லை. ஸோ சிவாஜி
ஒரு டாக்டிக்ஸ் கேம் மாதிரி பண்றான். ஆனா அவனுக்கு தெரியணும் அவுரங்கசீபோடைய விஷயம் என்ன ஏது, முகல் சாம்ராஜ்யத்தை எப்படி அழிக்கலாம், எப்படி மராட்டா சாம்ராஜ்யத்தை விஸ்தாரம் பண்ணலாம், இந்த ஸ்வராஜ். அப்ப ஒரு பெரிய லட்சியத்தை நோக்கி ஓடும் பொழுது சின்ன சின்ன அவமானங்கள், சின்ன சின்ன தோல்விகள் இதெல்லாம் பெருசா எடுத்துக்கூடாது. சைக்கிள் ஓட்ட கத்துக்கணும் ஆசைப்படலாம், முதல்ல விளையாட்டுக்கு ரெடியா இருக்கணும். விழுந்தா எழுந்துக்க அதை விட வேகமா இருக்கணும், அப்பதான் சைக்கிள் கத்துக்க முடியும். இப்ப ஏதாவது ஒரு பெரிய விஷயத்தை அடைய போறோம் அப்படின்னா அதுக்காக சில சில விஷயங்கள் நீங்க விட்டுதான் ஆகணும். எதையும் விடமாட்டேன்னா விட முடியாது. ரைட்? அவன் ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சுட்டா சிவாஜி மகாராஜா. அவன் பார்க்கறான் எப்படி தப்பிக்கிறது, என்ன பண்ணலாம். ரொம்ப ஹார்ஷ் கிளைமேட் இல்லையா, மகாராஷ்டிராவோட ஹார்ஷ் ஆக்ரா டெல்லி எல்லாம். எக்ஸ்ட்ரீம் வெயில், எக்ஸ்ட்ரீம் குளிர். இவன் போனது மே 12, கிட்டத்தட்ட ஆகஸ்ட் வரைக்கும் அங்க இருந்தான். மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட். இந்த ஆக்ரால மதுரா பக்கம் தானே, எக்ஸ்ட்ரீம் மழை உண்டு, எக்ஸ்ட்ரீம் வெயில் உண்டு, எக்ஸ்ட்ரீம் குளிர் உண்டு. ஸோ இது எல்லாமே ஃபேஸ் பண்ணணும். அப்ப கூட இருக்கவாளெல்லாம் தனக்காக அவளை பணைய வைக்கக்கூடாது. அப்ப இவனுக்கு உடம்பு முடியாத மாதிரி, இவன் இனிமேல் இங்க தப்பிக்கவே மாட்டான்ற மாதிரி ஒரு ஃபீலிங்லாம் கொடுத்து, என்னோட வீரர்களாவது அனுப்பி விட்டுருங்க, அவளாவது வீட்டுக்கு போட்டோன்னு சொல்ல. வீரர்கள் அப்படி போகக்கூடியவா இல்லை, அவளை கன்வின்ஸ் பண்ணி அனுப்பிடுறான். அவன் யாரெல்லாம் ஆயுஷ் பண்ணணும்னா அத்தனை பேரையும் அனுப்பிடுறான். ஒவ்வொருத்தரையா ஆள் குறைச்சுட்டே வரான். அப்புறமா திடீர்னு பார்த்தா அப்படியே படுத்த படுக்கையாவே இருக்கான். அவெல்லாம் சிரிக்கிறா, பெரிய மாவீரன் நம்மலாம் சொல்லிட்டு இருந்த கடைசியில என்ன இப்படி அப்படியே தனிமை சிறையில வாடுற மாதிரி எல்லாம் ஒரு சிவாஜி பண்றான். அவ அப்பப்ப படுத்துக்கிறான், வெளியில வரமாட்டேங்கிறான். எல்லாம் ஹவுஸ் அரெஸ்ட் தானே. நான் சமயத்தை பூஜை எல்லாம் பண்ணிட்டு இருப்பான். இப்ப அதெல்லாம் கம்மி பண்ண மாதிரி இல்ல, மானசீக பூஜை பண்ண ஆரம்பிச்சான். சமர்த்த ராமதாச சிஷியனாச்சே. அப்புறமா அப்பப்ப படுத்துக்கிறான். எனக்கு உடம்பே முடியல, என் உடம்பு நன்னாகணும்னா நான் சில பேருக்கெல்லாம் தானங்கள்லாம் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். அடுத்த பணம்லாம் கொண்டு வந்துருப்பான் இல்லையா, அப்புறம் கொஞ்சம் கடன் வாங்கினாலாம் இருக்கு. டெய்லி நிறைய பழங்கள் எல்லாம் கொண்டு வச்சிடும், பெரிய பெரிய கூடையில பழம் ஸ்வீட்ஸ் எல்லாம். அதை கொண்டு வந்து வச்சுட்டு அதை பூஜை எல்லாம் பண்ற மாதிரி பண்ணிட்டு, இது வெளியில் இருக்க வாழ்க்கெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்க, ஃபக்கீருக்கு, பிச்சைக்காரர்களுக்கு, பிராமணர்களுக்கு. வியாழக்கிழமை நடக்கிற மாதிரி இருக்கு. பெரிய பெரிய கூடை, நிறைய கூடைகள் வருது. அந்த செக்யூரிட்டி செக்இன் பண்ற அட போய் இதே வேலையா போச்சு, ஐயோ நிம்மதியா இருக்க முடியாது, உள்ள இருக்க நம்ம பார்த்து ரிலாக்ஸா இருக்கலாம். நம்ம பார்த்தா வியாழக்கிழமை வந்தாச்சுன்னா போதும், ஒரு நாளை போல இதே வேலையா இருக்கு. ஆரம்பத்துல எல்லா பழத்தையும் கொட்டி, எல்லா ஸ்வீட்டையும் எல்லாம் கொட்டி, அப்புறம் திருப்பி கூடை காலி பண்ணி திருப்பி அதை ஃபுல்லா ரொப்பி அப்பதான் செக் பண்ணும். தரோ செக்னா அப்படிதான். இது நிறைய ஆக 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 அவளுக்கு மென்டலி அவாசிக் ஆயிட்டா. இந்த செக்யூரிட்டி கார்டு அதெல்லாம் ஒரு அழகான டாக்டிக்ஸ். அதனாலதான் இந்த செக்யூரிட்டில இருக்கிறவெல்லாம் நல்லா தூங்கணும், டபுள் ஷிஃப்ட் போட மாட்டா. அவளை 3 ஷிஃப்ட் சும்மா நீ உட்காந்து தானே இருக்கேன்னு பட மாட்டா. விட்டாச்சுன்னா கஷ்டம். ஸோ ப்ராப்பர் லீவு, அவளுக்கு ப்ராப்பர் எனர்ஜி எல்லாம் உண்டு. அது மாதிரி நிறைய உண்டு. சும்மா இல்லை, ஒரு ஜெயிலராக இருந்தால்னா தெரியும். சுற்றி வர கெட்டவாங்கல ஒரு நாளை போல அவளை பார்க்கணும். மென்டலி அவ்வளோ சிக்காவா, ரொம்ப கஷ்டம். அவள் டயர்ட் ஆயாச்சு. இப்பெல்லாம் சரி போ பழம் தானே, ஸ்வீட் தானே, போ இப்படி அனுப்ப ஆரம்பிச்சிட்டா. அப்போ ஒரு நாள் சிவாஜி எழுந்துக்கவே இல்லை. அப்போ அவர் எழுப்பாதீங்க, அவர் ரொம்ப உடம்பு முடியலன்னு அவரோட அசிஸ்டன்ட் மாதிரி ஒருத்தர் இருக்கான். அவன் சொல்றான், ரொம்ப நோய்வாய்ப்பட்டிருக்கார், பக்கத்துலேயே போகக்கூடாது. சரி அப்பப்போ போய் பார்ப்பா. ஏன்னா அவர் சிவாஜி மேல அவர் சொல்லி வச்சிருக்கான் அவுரங்கசீப், ஆனால் நம்பவே நம்பாதீங்கோ, ரொம்ப ஜாகிரதை. டாக்டிக்ஸ் எல்லாம் மகா கெட்டிக்காரன் நிஜமாவே. சிவாஜியோட கொரில்லா விஷயமா இருக்கட்டும், கொரில்லா வார் மெத்தடா இருக்கட்டும்,
செம்ம டாக்டிக்ஸ். எல்லாரும் அப்சல் கான்லாம் கொள்ள முடியுமா? அந்த அப்படியே அந்த டைகர் கிளாவெல்லாம் வச்சுட்டு, புலி நகத்தை வச்சுட்டு. அப்ப ஒரு நாள் எழுந்துக்கவே இல்லை சிவாஜி. வந்து பார்க்குறா, ஆண் முனகள் மட்டும் வர்றது. என்ன விஷயம், எனக்கு உடம்பவே முடியல, என்ன விட்டுருங்கோ, பார்க்கலாம், நாளைக்கு உசுரோடு இருந்தால் பார்க்கலாம் அப்படின்லாம். சரி சரி, அவளுக்கு ஒரு பயம், இவளுக்கு ஏன் வியாதி வந்துடுமோ, எப்பயும் போல் அந்த ஸ்வீட்டு பழம் எல்லாம் வருது. அதையாச்சு போ அப்படி. ஆனால் வெளிலேருந்து பழமும் ஸ்வீட்டிங்க வரும். சிவாஜி பூஜை எல்லாம் பண்ணிட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு அது திருப்பியும் வெளில எடுத்து போக சொல்லுவான். பழக்கூடை வரும், பழக்கூடையாக போகும். ஸ்வீட் கூட வரும், ஸ்வீட் கூடையாகவே போகும். ஸோ வெயிட் அப்படியே தான் இருக்கும். ஆச்சு. அடுத்த நாளும் எழுந்துக்கவே இல்லை. அதுக்குள்ள சிவாஜியோட அசிஸ்டன்ட் வந்தான். இந்த மாதிரி மகராஜ் ரொம்ப உடம்பு முடியல, பக்கத்தில் யாரும் போகாதீங்கன்னு சொல்லிட்டு அவன் பாட்டு அவன் வேலையை பார்க்க போயிட்டான். அவளுக்கு ஒரு டவுட் வந்து கொடுத்து, அடுத்த நாள் போய் பார்த்தா அந்த சிவாஜி கூடவே இருந்த ஒருத்தன் அவனும் தப்பிச்சுட்டான், சிவாஜியும் தப்பிச்சாச்சு. எந்த பழக்கூடையை கொண்டு வந்துட்டு போவாளோ அந்த பழக்கூடையில ஒளிஞ்சுண்டு சிவாஜி வெள்ளம், அவனும் பிள்ளையும் வெள்ளம் வந்தான். சில இடங்கள்ல இருக்கு. இவ பழம் தானே ஸ்வீட் தானே நினைச்சா அதுக்குள்ள உட்காந்துண்டு, யோசனை பண்ணி பாருங்க, கூடைக்குள்ள உட்காந்துண்டு அந்த கூடை மூங்கில் கூடையா இருக்கும் இல்லையா, அதுல சின்ன சின்ன ஓட்டம், அந்த கேப் வழியா வெளில என்ன நடக்கிறதுன்னு பார்த்துட்டு தூக்கிட்டு போறவா. ஏன்னா நம்பகத்தன்மையோட ஆள்ல தான் அனுப்புவா. சம்டைம்ஸ் எந்திரிமாகும், அதனால அதை பைசாக்கு மயங்கிடுவான். மனுஷாவோட புத்தி மட்டும் ஒரே ஸ்திரமா ரொம்ப லாயலா அப்படிலாம் இருப்பாங்க. எதிர்பார்க்காதீங்க. எப்பயுமே ஒரு செக் இருந்துட்டே இருக்கணும். அது நம்ம சம்பிரதாயத்திலேயே சொல்லுவார், சனாதன தர்மத்திலேயே குரு அப்பப்ப செக் பண்ணிட்டே இருப்பாங்க. நம்மளுடைய புத்தி மனசு எல்லாம் ஸ்ரத்தையோட இருக்கா, சின்சியரா இருக்கா, அதே அந்த தாபம் இருக்கா, இல்லைன்னா கொஞ்சம் சரி பண்ணுவா. கிருஷ்ணன் அப்படிதானே பண்றான். நான் ராசிக்கிட்ட வாங்கன்னு கூப்பிட்டான், பாதியில பக்குவம் போயிடுத்துனா ராசிக்கலாம் கிடையாது, அப்படியே கட்டு கிளம்பி போயிட்டான் இல்லையா பகவான். இதெல்லாம் ஒரு தர்மம். எப்பவுமே உங்க கீழே வேலை செய்யறவாளா இருக்கட்டும், கூட வேலை செய்யறவாளா இருக்கட்டும், யாரா வேணா இருக்கட்டும், சந்தேகப்பட்டுட்டே இருக்கணும் நான் சொல்லலை. பட் ஆனா அவ எப்பொழுதுமே உங்களுக்கு லாயலா தான் இருப்பா அப்படின்ற ஒரு கற்பனைக்கு மட்டும் போயிடாதீர்கள். நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், பிசினஸ்ல பல வருஷம் பழக்கம், பல வருஷம் தெரியும், நம்பிக்கை ஸ்திரத்தன்மை நம்ம கொஞ்சம் எப்பயுமே அந்த ஒரு காஷியஸா இருந்தே ஆகணும். அது குருஜிமான் சொல்லிக் கொடுத்த பெரிய பாடம். நான் வாழ்க்கையில பல பேரோட பழகி கத்துண்ட ஒரு பாடம். ஆஹா ஓஹோன்னு கொண்டாடுறாளேன்னு ஆஹா ரைட்டு அப்படின்னு நினைச்சோம்னா அப்படியே மாறி போயிடுவா, அப்படியே தூக்கி போட்டு போயிடுவா, நம்மளுக்கு தெரியாத மாதிரியே நடந்துப்பா. சில சந்தர்ப்பங்கள் அப்படியே மேல விழுந்து அப்படியே அன்பை காட்டுற மாதிரி நடிப்பார்கள். எல்லாம் நிறைய உண்டு, எதுவுமே ஜெனரலைஸ் பண்ண முடியாது, சொல்றேன். நான் பல பேரை பார்த்துட்டு இருக்கேன். உலகத்துடைய யதார்த்தம். அதனால எப்பொழுதுமே பி ரெடி ஃபார் அன்எக்ஸ்பெக்டட், அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். இது லோக ஸ்வபாவம். நீங்க பார்க்கலாம், இந்த குரங்கு காக்கலாம் மயில்லாம் பக்கத்துலேயே போக முடியாது, அதுக்கு ரொம்ப நம்பிக்கை வரணும். அப்ப மட்டும்தான் ஒத்துப்பா. சரி, ஒன்று யோசனை பண்ணி பாருங்களா, நீங்க இங்கே ஒரு வீடு வாடகைக்கு போகிறீர்கள், இல்லாட்டி உங்க வீடு யாருக்கா வாடகை கொடுக்குறீங்கன்னா நல்லவர்களா கெட்டவர்களா என்ன ஏது பார்த்துட்டு தானே. மாசம் வாடகை 10,000 20,000 அதுக்கு நீங்க கன்வின்ஸ் ஆன பிறகுதான் உங்க வீட்டில் அவளுக்கு இடம் கொடுப்பீங்க. மனசுல எவ்வளவு பார்க்கணும். ஒருத்தருக்கு மனசுல இடம் கொடுக்கறதுன்னா வீடு போச்சுன்னா திரும்பி வாங்கிக்கலாம், அது சரி பண்ணிக்கலாம். மனசு உங்க மனசாச்சு, அதை கொண்டு நீங்க வாழணுமே. அது யாரும் டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்கன்னா
அது யாராவது நாசம் பண்ணிட்டான்னா, நாசம் பண்ணிட்டு அவ போயிட்டான்னா புலம்பிட்டு இருக்க போடுது நீங்க. ஸோ அந்த ஒரு ஜாகிரதை சிவாஜி மகாராஜா அதுல உட்காந்துட்டு சுத்தியோட எல்லாம் பார்த்துட்டு வரான். வெளியில வந்துடுறான். இவ கண்டுபிடிக்கிறதுக்குள்ள அவன் ஆக்ரா தாண்டி வந்தாச்சு. அங்கேயும் என்ன பண்றான், பிள்ளைய தனியா அனுப்பிடுறான், அவன் தனியா போயிடுறான். சத்ரபதி சிவாஜி ஒரு சாது வேஷத்துல போறான். ஒவ்வொரு இடத்துல ஏற்கனவே ஆளை சரி பண்ணி வச்சிருக்கான். நீ அங்க இரு, நான் அங்க இரு, இப்படிலாம் சொல்லி வச்சிருக்கான். அதை சில பேர் ஏமாத்துறான். அதையும் தாண்டி சிவாஜி ஜெயிக்கிறான். ஒவ்வொரு இடத்துலயும் செக் பண்ணி ஜெயிச்சு அதுக்கப்புறம் சாது வேஷத்துல அவன் ஆக்ரால இருந்து மதுரா பிருந்தாவன் வந்துட்டு அங்கிருந்து அலகாபாத், காசி, பிரயாக்ராஜ் அப்படி போய் அதன் பிறகு மகாராஷ்டிராக்குள்ள போனான் அப்படின்ற வரைக்கும். வேற போர்ட்ஸே எங்கன்னு தெரியலையா, சிவாஜி எங்க போனான்னு தெரியல எல்லாரும். ஆனா எல்லாருக்கும் நம்பிக்கை இருந்தா, ஜீஜா மாதா, சிவாஜியோட க்ளோஸ் மினிஸ்டர்ஸ் எல்லாருக்கும் எப்படி வந்து சேர்ந்துருவாங்க. அதை விட முக்கியமா ஒருத்தர் தபஸ் பண்ணிட்டு இருக்காரு, ஹிந்தி ஸ்வராஜ்யத்தினுடைய ஹஸ்திவாரம் சமர்த்த ராமதாஸ் விட்டுருவாரான்னு. எங்கேயோ கிராமத்தில் இருந்த அக்காபாய் வேணாபாயே விடல, சத்ரபதி சிவாஜி மாதிரி ஒருத்தர் போய் விட்டுருவாரான்னு. அவருடைய கனவுகளுக்கெல்லாம் ஒரு உயிர் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய ஒருத்தன் அவனை விட்டுருவாரான்னு. அவன் ரொம்ப உண்மையானவன் குருவிடத்துல. உங்க குருவிடத்துல நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு உண்மையா இருக்கோ அவ்வளவுக்கு அவ்வளவு பல மடங்கு திரும்ப அவ்வளவு. இதேதான் மற்ற விஷயத்துக்கும். பொய்த்தனம், நடிப்புத்தனம் எல்லாம். ஏன்னா அதே நம்ம நடிக்க முடியும், குருவுக்கு நடிக்க தெரியாதா? நமக்கு தந்திரம் இருக்குன்னா குருவுக்கு தந்திரம் முடியாதா? குருக்கு தந்திரம்லாம் உண்டு, அது வேணும் இல்லையா? அப்படி சிவாஜி ஜம்முன்னு தப்பிச்சான். சமர்த்த ராமதாசருடைய பெரிய கை இதுல இருக்கு. அவருக்கு எல்லா விஷயம் அப்படி ஃபாலோ பண்ணிட்டே இருக்கார் இல்லையா? சிவாஜி எங்க போறான், ஏது போறான், எப்படி எல்லாம் ஃபாலோ பண்ணி அவ்வளவு அழகா சிவாஜி ஆக்ராவிலிருந்து தப்பிச்சது மிகப்பெரிய ஒரு கிரேட் எஸ்கேப். சிவாஜியோடைய ஆக்ரா எஸ்கேப்னு போட்டு பாருங்க. சின்ன வயசு நம்ம படிச்சிருக்கோம், பழக்கோடையில் ஒளிந்து கொண்டு சிவாஜி ஆக்ராவிலிருந்து தப்பித்தார். ஞாபகம் இருக்கு எனக்கு, ஹிஸ்டரி புக்ஸ்ல படிச்சது. அப்படி ஒரு டீட்டெயிலாம் படிக்கல வச்சுக்கோங்க. தப்பிச்சிருக்காரியா அவ்வளவுதான் தெரியும். அதுக்குள்ள அந்த நாமஜபம், சக்தி, தவம் எல்லாம் இருக்கு. ஸோ எவ்வளவு பெரிய இக்கட்டான சூழ்நிலையில நீங்கள் இருந்தாலும் தப்பிச்சு வெளில வர முடியும். அதுல இருந்து மாத்திட்டு புதுசா வாழ்க்கைய ஆரம்பிக்க முடியும். ரைட்? ஸோ கிரேட் எஸ்கேப் உங்களாலையும் முடியும். சம்சார சாகரத்திலிருந்து எஸ்கேப் ஆக முடியும். தப்பிச்சிடுங்க. ராதே கிருஷ்ணா. ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம, ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம, ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம, ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய राम. जय भोलो सीता रामचंद्र भगवान की जय. जय बोलो राष्ट्रगुरु समर्थ रामदास स्वामी की जय. जय भोलो स्वराज्य सिंहासनाधिपति छत्रपति शिवाजी महाराज राजे की जय. जय हिंद, भारत माता की जय. राधे कृष्णा.